Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி அண்ட் பருப்பு பொடி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். அடுப்புல ஒரு வாணல் வச்சிருக்கேன். வாணல் சூடானதுக்கு அப்புறமா 1 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு துவரம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போதான் துவரம்பருப்போட ஃப்ளேவர் நல்லா வரும். நம்ம தீயை அதிகப்படுத்தி வச்சு வறுத்தோம்னா சீக்கிரமாக துவரம்பருப்போட கலர் மாறிடும். பருப்பு பொடி செய்யும்போது எப்போவுமே மிதமான சூட்டில் வச்சு தான் செய்யணும். துவரம்பருப்பை வறுத்தெடுக்க 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். காஞ்ச மிளகாவை தனியாக வாணலில் போட்டு வறுக்கிறதுக்கு பதிலாக இப்படி பருப்போடு சேர்த்து வறுத்தோம்னா கருகி போகாது, சீக்கிரமாக வறுந்து வந்துடும். பருப்பு பொடி நல்லா கலராக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட கலந்து போட்டுக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாய் நல்லா வறுந்து வந்துருச்சு. துவரம்பருப்பும் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போது இதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் அதே கடாயில் 1 கப் துவரம்பருப்புக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலையும் நம்ம வாணலில் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு தீயை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையை ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க போதும். பாருங்க, பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது அதே வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வாணலோட சூட்லேயே மிளகு நல்லா வறுந்து வந்துடும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்க, மிளகு நல்லா வறுந்து வந்தாச்சு. இப்போ அதையும் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே வாணலில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சீரகத்தையும் வறுத்து எடுத்துடலாம். மிளகு சீரகம் எல்லாம் வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது, சீக்கிரமாகவே வறுந்து வந்துடும். பாருங்க, சீரகம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ அதையும் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது அதே வாணலில் 10லேருந்து 15 பூண்டு பல் சின்ன சின்ன பூண்டாக எடுத்துருக்கிறேன். அதை நான் தோலோடு சேர்த்துருக்கிறேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன பூண்டாக சேர்த்தோம்னா சீக்கிரமாக வறுபட்டுரும், அதனால தான் நான் அப்படி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பெரிய பூண்டாக எடுத்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது அதே வாணலில் நான் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கிறேன். சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாமல் பெருங்காயத்தூள் தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது பருப்பு பொடியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பெருங்காயத்தை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 4-5 கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பு அணைச்சிட்டு தான் நான் கருவேப்பிலையை வறுக்கிறேன். வாணலோட சூட்லேயே கருவேப்பிலை நல்லா வறுந்து வந்துடும். இப்போது கருவேப்பிலையும் நான் வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பருப்பு பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு பொடி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணல் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கிறேன். காஞ்ச மிளகா வறுப்பட்டதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பருப்பு பொடியிலேருந்து 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பருப்பு பொடி சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் வச்சிடணும். இப்போது நம்ம வேக வச்ச சாதத்தை பருப்பு பொடியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு பொடியில் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போது சாதத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்பூன் பருப்பு பொடி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்ல சூடான சாதத்தில் பருப்பு பொடி போட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் இதை கொடுத்து அனுப்பலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதத்தெல்லாம் நல்லா உடச்சி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.